சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் உள்ள நோயாளிகள் யோகா செய்வதால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். யோகா நம் உடலின் இன்சுலின் செறிவு, அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி என்பதை அதிகரித்து மன அமைதியை மேம்படுத்துவதால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. சில யோகாசனங்கள் உடல்களின் செல்களுக்கு இன்சுலின் செறிவை அதிகரிக்கின்றன. இதனால் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. யோகா மற்றும் மூச்சு பயிற்சி, தியானம் ஆகியவை மன அழுத்தம் குறைய உதவுகின்றது. குறைந்த மன அழுத்தம் இரத்த சர்க்கரை அளவையும் பாதிக்கின்றது. மிதமான யோகா பயிற்சி எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக முக்கியமானது. இரத்த ஓட்டம் யோகா செய்வதால் உடல் முழுவதும் மேம்படுத்தப்படுகிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். ஆரோக்கியமான வாழ்க்கையை யோகா நமக்கு கொடுக்கின்றது. ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை தேர்வு செய்ய யோகா உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ள யோகாசனங்கள் யாவை? சூரிய நமஸ்காரம், தனுராசனம், பக்ஷிமுத்தாசனம், அர்த்த மத்தியேந்திராசனம் மற்றும் வஜ்ராசனம் ஆகியவை டயபெட்டிக்ஸ் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த யோகாசனங்கள் ஆகும். மூச்சு பயிற்சியில் பிராணாயாமா, கபாலபதி ஆகியவை மன அழுத்தத்தை குறைத்து உடல் நலத்தை மேம்படுத்த உதவுகிறது. தியானம் மனதை அமைதியாக வைத்திருப்பதில் உதவுகின்றது. இதனால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. நான் ஒரு யோகா ஆசிரியர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் ஆகதால் நான் உங்களுக்கு சிறப்பான பயிற்சி வகுப்புகள் எடுத்து உங்கள் நீரிழிவு நோயை என்னால் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய யோகா பயிற்சி மையத்திற்கு வந்து உரிய பயிற்சிகளை எடுத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் சாயி தேவி. உங்களுக்கு மேலும் பல பதிவுகளை யூடியூபில் செய்ய இருக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.